அனைவருக்கும் எனது வணக்கம். என்னப்பா எல்லாரும் எலெக்ஷன் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நடத்துகிறான் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம நினச்சா பண்ண முடியும்னு நினைக்கிற போது ஒரு கட்சிக்காரரு அப்படிங்கிற போது அவங்க அந்த வேலை செய்கிறாங்களா? செய்கிறதில்ல, சொல்கிறது மட்டும்தான். ஆனால் நாங்கள் ஒரு ரூபா திருட மாட்டேன் சத்தியமாக. நான் என்னுடைய வேலையை நான் மக்களுக்காகத்தான் செய்யலான்னு ஐடியாவில் இறங்கியிருக்கிறேன். யாருக்காகவும் ஒரு தனிப்பட்ட நபரனுடைய தனி கொள்கைக்காகவோ தனி ஒரு விமர்சனத்துக்காகவோ நான் உள்ளே இறங்கி வேலை செய்யல. நான் வேலை செய்கிறது மற்றவங்க ரிஸ்க்குக்காக தான் வேலை செய்கிறேன். இப்போ நீங்கள் 200 300 500 5000 கூட வாங்குங்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உங்களுடைய ஓட்டு விலை போகக்கூடாதுன்னு தான் நான் இந்த தடவை நிற்கிறேன். கோபி தொகுதிக்கு கண்டிப்பாக நிற்கிறேன். மற்றற்ற மகிழ்ச்சி மலரற்ற வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த வாழ்க்கையை நாம் எந்த நேரம் பெற போகிறதும் கிடையாது. நம்மளால் யாருக்கு எந்த ஒரு தீங்கும் வரப்போகிறது கிடையாதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். சாதாரண பருப்பு 1 கிலோ இன்றைக்கி 70 ரூபாய்க்கு விற்கிது. அரிசி 75 ரூபா. கேட்டால் ஜிஎஸ்டின்னு ஒரே வாரத்தில் முடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? விலை குறையணுங்கிறக்காக தான் வந்துச்சு. ஆனால் விலை குறைச்ச பாடு இல்லை. இதில் வணிகர்களோ யாரையுமே நான் விமர்சித்து பேசலை. ஏன்னா மொத்தமாக ஒரு தொகுதிக்கு ஒரு உட்பட்ட பகுதிக்கு நான் என்னுடைய வேலையை தயவுதாட்சணி இல்லாத நான் டைரெக்டாக செய்கிறதுக்கு தயார். என்னுடைய வேலைப்பாட்டில் குறைபாடு இருந்தால் தயவு செய்து விமர்சனத்தை தெரிவிக்கலாம்.